பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே வந்துட்டு இன்ஸ்டாகிராம்குள்ளே போனோடனே கண்ணில் பட்ட முதல் விஷயமே பார்த்தோம் அப்படின்னா, ஏஆர் ரகுமான் இருக்கார் இல்லையா, ஏஆர் ரகுமானுக்கும் அவருடைய மனைவியான ஷாயிரா பானுக்கும் பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஸ் அப்படின்ற நியூஸ் தான் கண்ணில் டக்குன்னு பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது, ஏதாவது வந்துட்டு ஒரு ஃபேக் நியூஸாவோ இல்லை ஃபேக் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷனாகவும் அந்த மாதிரி இருந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எல்லா முக்கியமான ஆர்டிக்கல்லையும் வந்துட்டு ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி சாயிரா பானு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வக்கீல் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற நியூஸ் பரவலாக கண்ணில் பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். பார்த்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கோலிவுட்டில் வந்துட்டு இந்த இயரில் வந்துட்டு எக்கச்சக்கமான செலிபிரிட்டி கப்புள்ஸ்க்கு, அதுவும் நமக்கு பிடிச்ச கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, டிஆ இருந்தாலும் சரி, தனுஷ் இருக்கார் இல்லையா, அவராக இருந்தாலும் சரி, இல்லை ஜெயம் ரவி ஆர்த்தியா இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் சைந்தவியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல முக்கியமான செலிபிரிட்டி கப்பல்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பலருமே வந்துட்டு ஆக்டிவாக நம்ம பலரை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோபம் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பொதுவெளி இருக்கு இல்லையா, பொதுவெளியில் ஒரு சில டைம் ஆச்சு நடந்திருக்காங்க. பட் ஏஆர் ரகுமான் கிட்ட வந்துட்டு டைவர்ஸ் கேட்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பலருடைய டவுட்டாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா பல காரணங்கள் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் கட்டவிழ்த்து விடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் காரணம், அதுதான் காரணம், அதுக்கு இதுதான் ரீசனு அப்படின்னு சொல்லிட்டு, பட் ப்ராப்பரான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைவர்ஸ் இருக்கு இல்லையா, கல்யாணமான 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. கிட்டத்தட்ட 29 வருஷம் ஒன்றா வாழ்ந்து அதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்றதுனால தான் இது ரொம்ப பெரிய பேரதிர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, கோலிவுட் மட்டும் கிடையாது, தேசிய அளவுலேயே பார்த்தோம் அப்படின்னா என்னடா இப்படி ஆயிடுச்சு, இதை வந்துட்டு நம்புறதா வேணாமா, ஏஆர் ரகுமான் கிட்ட டைவர்ஸ் கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா பலருக்குமே ஷாக் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிளியராக பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் கிளியராக வந்துட்டு சாயிரா பானு இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு தெளிவான விஷயம், ஒரு விளக்கம் அப்படின்றத வந்துட்டு அவங்க வக்கீல் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு என்னதான் ஒன்றா இருக்கோம், சுமூகமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு அப்படின்னாலும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கு இல்லையா, அது நாள்பட ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இட்டு நிரப்ப முடியாத அளவுக்கு இடைவெளி அப்படின்றது வந்துட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா இனியும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது ஒரு முடியாத விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா உணர்வுகளில் அழுத்தங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பேசி ஆலோசிச்சு நாங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா முழு மனசோட இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயிரா பானு இருக்காங்க இல்லையா, அவங்க சைட்லேருந்து ஒரு விளக்கம் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ இன்னொரு பக்கத்தில் ஏஆர் ரகுமான் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே உருக்கமான, இன்னும் சொல்ல போனால் நம்மளால எப்படி நம்ப முடியலையோ அதே மாதிரி அவராலையும் நம்ப முடியாத வாசகங்கள் அப்படின்றது வந்துட்டு வருது. ஸோ வர மார்ச் 12 இருக்கு இல்லையா, 2025 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி, ஸோ இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா 30வது வருஷ கல்யாண நாள் அப்படின்றத கொண்டாடிடலாம் அப்படின்ற ஆசையோடு இருந்த எனக்கு இந்த செய்தி அப்படின்றது ரொம்ப பெரிய பேரிடியாக இருந்திருக்கு. கடவுளுடைய அரியணை இருக்கு இல்லையா, அதை கூட பார்த்தோம் அப்படின்னா உடஞ்ச இதயங்கள் வந்துட்டு நொறுக்கிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு பிரிஞ்ச இடத்துல மறுபடியும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது முடியாத விஷயம். ஸோ அதனால் எங்கள் தனிப்பட்ட தனி உரிமைக்கு கொஞ்சமாச்சும் மதிப்பளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரிக்வெஸ்ட்டாக ஒரு விஷயம் அப்படின்றத வச்சிருக்காரு. ஸோ அவருடைய பையனாக இருக்கக்கூடிய அமீர் இருக்கார் இல்லையா, அமீனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவருமே வந்துட்டு இதே மாதிரியான விஷயம் அப்படின்றத வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 16 வரிகளில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ரிக்வெஸ்ட் அப்படின்றத வச்சுட்டாரு. 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய தனி உரிமைக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய ஆர்டிகல்ஸை படித்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னதான் நமக்கு அவர் இசை புயலாக இருந்தாலும், ஏஆர் ரகுமானாக இருந்தாலும், அவர் ரொம்ப பெரிய இசை மாமேதையாக இருந்தாலும் கூட அவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படின்ட்டு வந்துட்டு ஃபேமிலிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணல, ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷெட்யூல் பண்ணல அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏஆர் ரகுமானை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய முதல் படத்துலேருந்தே அவர் பீக்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துக்கே நேஷனல் அவார்டு அப்படின்றதெல்லாம் வாங்கியிருந்தாரு. கிராமி அவார்டாக இருந்தாலும் சரி, ஆஸ்கர் அவார்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் அப்படின்றத அவர் வாங்கி கூச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்துலையும் அடுத்தடுத்து பல முக்கியமான படங்கள் அப்படின்றதில் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஃபேமிலி டைம் அப்படின்றத ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏஆர் ரகுமான் அப்படி அவருடைய ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி டைமை ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாயிரா பானு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் அப்படின்றத கொடுத்துருக்கு. இதை கேட்க போனதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா பல சண்டைகள் இருக்கு இல்லையா, அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்த சண்டை சச்சரவுனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சண்டையுமே சாயிரா பானு இருக்காங்க இல்லையா, அவங்க மனசில் ரொம்ப பெரிய பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்காங்க, 2 பொண்ணுங்க 1 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசி உட்காந்து கலந்தாலோசிச்சு
கடைசியாக தான் இந்த முடிவு அப்படின்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்னங்க ஏஆர் ரகுமான்கிட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன, அவர் என்ன ரூடான பர்சனா, அவர் என்ன அவ்வளோ கொடுமைக்காரரா அப்படின்னு சொல்லிட்டு பல சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வெளியில் பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அதுக்காக நான் ஏஆர் ரகுமான் தப்பானவர் கெட்டவர் அப்படிலாம் சொல்ல. பட் உள்ளே இருக்கவங்களுக்கு கூட வாழ்கிறவங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ வெளிப்படையாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏஆர் ரகுமானை பிடிக்கும் அப்படின்றதுனால ஏஆர் ரகுமான் நல்லவர் தான், சாய்ரா பானு மேலே தான் ஏதோ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பேசுறது இருக்கு இல்லையா, அப்படி பத்தாம் பொதுவாக வச்சிட முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சக பெண்ணா, சாதாரண ஒரு பெண்ணா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது மேபி அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் டைமாக இருந்திருக்கலாம், நம்ம கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நமக்காக கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏஆர் ரகுமானுடைய பிஸி கேரியரில் பார்த்தோம் அப்படின்னா அவரால் அதை பண்ண முடியல. அதுதான் இவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே பார்த்தோன்னா இந்த இயரே வந்துட்டு என்னடா ஆச்சு கோலிவுட்டுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு பிடிச்ச பல செலிபிரிட்டிஸ் கப்புள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய உச்சமாக தான் ஏஆர் ரகுமானுடைய பிரிவு அப்படின்றத எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கங்கள் கிடையாது. இவங்க வந்துட்டு உணர்வுகள், அழுத்தங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஏஆர் ரகுமானும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி உருக்கமான கடிதம் அப்படின்றத வெளியிட்டிருக்காரு. பட் என்ன நடந்துச்சு அப்படின்றத உடச்சு பேசவே கிடையாது. லைக் ஜெயம் ரவி இஷ்யூ இருக்கு இல்லையா, ஜெயம் ரவியும் டைவர்ஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு சில இஷ்யூஸ் அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. பட் அவருக்கு அங்கே நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத ஜெயம் ரவி எப்படி சொல்றது போல்டாகவே ஓப்பன் அப் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, இனி நான் தொடர்ந்து அங்கே இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மேபி அப்கமிங் டேஸில் ஷாய்ரா ஆர் ஏஆர் ரகுமான் இருக்காங்க இல்லையா, அவங்கள யாராவது ஒருத்தர் வாய் திறந்து பேசினாங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றது நம்மள பலருக்குமே தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 29 வருஷம் ஒன்றா இருந்த ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க திருப்புன்னு வந்துட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது, அதுவும் ரொம்ப ஃபேவரட் கப்புளாக பலருக்குமே இருந்த ஒருத்தர் பிரியறது அப்படின்றது பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம மனசுக்கும் பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. பட் எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே அது எப்படி சொல்கிறது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, இல்லை மேரேஜ் பண்ணி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் நமக்கு நம்ம தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னதான் வந்துட்டு நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நீ இல்லைனா அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வேர்ட்ஸை நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நம்புறது இருக்கு இல்லையா. நம்ம எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒருத்தர் சொன்னதை நம்பியிருப்போம், இல்லை நம்ம சொன்னதை ஒருத்தவங்க நம்பியிருப்பாங்க. பட் நமக்கு மெச்சூரிட்டி அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் நமக்கு நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஆர் ரகுமானுடைய இந்த முடிவு இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு கூடிய சீக்கிரமாக ஒரு சின்ன குடும்ப பிரச்சனையாக இருந்து அவங்க பேசி மறுபடியும் சமாதானம் ஆயிடணும் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ப்ளஸ் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஏஆர் ரகுமான் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ரொம்ப டீப்பாக ஒரு வேர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காரு. உடஞ்ச இடத்துல மறுபடியும் ஒன்றா இருக்கிறது இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லைஃப்பில் வந்துட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம ஒருத்தர் மேலே அதிகப்படியான நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, ஒட்டக்கவே முடியாத அளவுக்கு ட்ரஸ்ட்டு அப்படின்றத நம்ம வச்சுருந்து அது டக்குன்னு வந்துட்டு அவங்க ப்ரோக் பண்ணுறாங்க, இல்லை அது வந்துட்டு ப்ரோக் ஆகுது, அது எதனால் வேணாலும் இருக்கலாம், எந்த சுச்சுவேஷனாலும் இருக்கலாம். அது ஒரு டைம் ப்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னா அது அவ்வளோதான், அந்த எண்டு இருக்கு இல்லையா, அது அவ்வளோதான், அது அதோட முடிஞ்சு போச்சு. மறுபடியும் போய் நம்ம பேசலாம், மறுபடியும் போய் ஒட்ட வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அது தோணவும் தோணாது. அப்படியே ஒரு சில டைமில் நம்ம அவங்களை மிஸ் பண்ணும்போது அந்த விஷயங்கள் அப்படின்றது தோணுச்சுன்னா கூட அது அங்கே வேலிடான பாயிண்ட்டாக இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ட்ரஸ்ட்டை ஒரு டைம் உடைச்சிட்டாங்க அப்படின்னா உடஞ்சது தான், உடைக்கப்பட்டது தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. பட் அவங்க பேசி சேர்றது இருக்கு இல்லையா, அது என்னை பொறுத்த வரைக்குமே ஏஆர் ரகுமான் சொன்னதுலேருந்து நடக்காத ஒரு விஷயம் மாதிரி தோணுது. பட் அதை தாண்டி அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுற ஃபஸ்ட்டு பர்சனாக நான் இருப்பேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.